ஹாய் வெல்கம் டு கொஷின் செஷன். இது லைஃப் சயின்ஸில் டெவலப்மெண்ட் பயாலஜியிலேருந்து எடுத்த கொஷின்ஸ் சிலது. இது வந்து யூஜிசி நெட், பிஜி, டிஆர்பி, டிஎன்செட், பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹோமியோட்டிக் ஜீன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ ஹோமியோட்டிக் ஜீன்ஸ் அப்படின்னாலே நம்மளுடைய அதாவது ஃப்ளவர் வளர்றதுக்கு, ஃப்ளோரல் பார்ட்ஸ் வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ். அதாவது எந்த டெவலப்மெண்ட், எந்த ஒரு ஆர்கானிசம் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் அதோடைய பார்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஜீன்ஸ் தான் ஹோமியோட்டிக் ஜீன்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு கேட்டிருக்க ஆப்ஷன் வந்து ஏ கேமஸ் ஜீன், ஏ பெட்டாலா, ஏ பெட்டாலா 2. ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளோரல் பார்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கேலிக்ஸ், கொரோலா, அப்புறம் பிஸ்டில், ஸ்டேமன். ஸோ இது 4 இருக்கும் இல்லைங்களா? ஃப்ளோரல் பார்ட்ஸ் டெவலப் ஆகக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜீன்ஸ். அதாவது இந்த செப்பல், பெட்டல், ஸ்டேமன், கார்பல், ஓவியூல் இந்த மாதிரி ஃப்ளோரல் பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இது வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் தான் ஹோமியோட்டிக் ஜீன்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஜீனில் மியூட்டேஷன் நடந்தாலும் ஒரு பார்ட் மிஸ் ஆகும். ஸோ இதை வந்து தெளிவாக நம்ம ஏபிசிடிஇ மாடலில் படிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடிஇ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் போட்டுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியராக இருக்கும். இப்போ இந்த ஏவும் இப்போ இங்க இருக்க ரீஜியன், ஸோ இந்த ரீஜியன் ஃபுல்லா பார்த்துக்கிட்டோம்னா ஏஇ, ஏபி1, ஏ பெட்டாலா, அப்புறம் இயும் இருக்கு நம்மளுக்கு. ஸோ செப்பலைட்டா. ஸோ இந்த 2 ஜீனும் செப்பலுக்கு ஏற்ற மாதிரி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜீன்ஸ். நெக்ஸ்ட் பெட்டல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே பியும் வந்து நம்மளுக்கு வருது பாருங்க. ஸோ பி, ஏ, இ இது 3ம் சேர்ந்தாதான் நம்மளுக்கு பெட்டல் கிடைக்கும். ஸோ பிக்கு ரெஸ்பான்சிபிளான ஜீன் ஏ பெட்டாலா 3 அண்ட் பிஸ்டலேட்டா, அப்புறம் ஏ பெட்டாலா 1, அப்புறம் செப்பலேட்டா. இந்த 3 ஜீனும் சேர்ந்து தான் நம்மளுக்கு பெட்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்டேமன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பி ஜீன், அப்புறம் ஏ, சி 3மே சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றது இந்த செப்பல் வளர்றதுக்கு, சாரி ஸ்டேமன் வளர்றதுக்கு. ஸோ அடுத்ததா அப்படி பார்த்தோம் அப்படின்னா கார்பல். ஸோ கார்பல் வளர்றதுக்கு வந்து ஒன்லி சி அண்ட், ஸோ இது அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒன்லி சி, டி அண்ட் இ இந்த 3 வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ சி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏ கேமஸ். ஸோ ஏ கேமஸ், அப்புறம் டி, அப்புறம் இ அதாவது செப்பலேட்டா. இது 3ம் வந்து இந்த கார்பல் வளர்றதுக்கு தேவை. ஸோ ஒன்லி ஏ கேமஸ் அண்ட் செப்பலேட்டா ஜீன் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவியூல். ஸோ இதை நம்ம நல்லா வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இதுல ஹோமியோட்டிக் ஜீன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இன்க்ளூட். ஸோ இது 3மே ஏ கேமஸ், ஏ பெட்டாலா, ஏ பெட்டாலா 2. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஃபுல் ஃப்ளவர் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆல் ஆஃப் த அபவ். ஜீன்ஸ் இன்வால்வ் இன் ஃப்ளவர் பிரைமோடியா டெவலப்மெண்ட் டெஸ்ட். ஸோ ஒரு ஃப்ளவர் பிரைமோடியா டெவலப்மெண்ட், அதாவது ஃப்ளவர் உருவாகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஜீன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா மெரிஸ்டம் ஐடென்டிட்டி ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஹோமியோட்டிக் ஜீன்ஸ் வளர முடியும். ஹோமியோட்டிக் ஜீன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த ஏ கேமஸ், ஏ பெட்டாலா இதெல்லாமே வந்து ஹோமியோட்டிக் ஜீன்ஸ். ஸோ இந்த லீஃபி ஜீன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ளவர் பிரைமோடியா டெவலப்மெண்ட் ஜீன். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா which gene is involved in transition from vegetative to floral axis. ஸோ வெஜிடேட்டிவ் ஃபார்ம்ல இருந்து ஃப்ளோரல் பார்ட்க்கு மாறணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு தேவையான ஜீன், ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜீன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோரிகோலா, அதை FLO. ஸோ நம்ம ஆப்ஷன்ல 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ஸ் பாக்ஸ். MADS, மேட்ஸ் பாக்ஸ் இஸ் கன்சர்வ்டு டொமைன். which protein have this domain? ஸோ நம்ம மேட்ஸ் பாக்ஸ் அப்படின்னா அதாவது இந்த இங்க இருக்க ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய MCM1, DEFA, AG இந்த ஜீன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம மேட்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா மேட்ஸ் பாக்ஸ் இஸ் அ கன்சர்வ்ட் மோட்டிவ் ஃபவுண்ட் வித்தின் த DNA பைண்டிங் டொமைன் ஆஃப் தீஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நேம் ரெஃபர்ஸ் டு 4 ஒரிஜினலி ஐடென்டிஃபைட் மெம்பர்ஸ். என்னென்ன அந்த 4 ஐடென்டிஃபைட் மெம்பர்ஸ்னு பார்த்தோம்னா MCM1, AG அதாவது A கேமஸ், DEFA, SRF. இது எல்லாமே ஓட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் நம்ம வந்து மேட்ஸ் பாக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த மேட்ஸ் பாக்ஸ் இது வந்து ரொம்ப இந்த மேஜர் டெவலப்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன்ஸா இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு வரக்கூடியது எல்லாமே MGM1, DEFA, AG இது எல்லாமே. ஸோ ஆல் ஆஃப் த அபவ். மெரிஸ்டமேட்டிக் மியூட்டேஷன்ஸ். ஸோ மெரிஸ்டமேட்டிக்ல மியூட்டேஷன் நடந்தா என்ன ஆகும்? ஸோ மெரிஸ்டமேட்டிக் ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே வந்து டிப்ஸ்ல தான் இருக்கும், அபிக்கல் டிப்ஸ்ல தான் இருக்கும். ஒரு ஷூட்டோடைய அபிக்ஸ்லையும் ஒரு ரூட்டோடைய அபிக்ஸ்லையும் இருக்கக்கூடியது தான் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். ஸோ இந்த மெரிஸ்டம்ஸ்ல மியூட்டேஷன் நடந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது நம்ம ஃப்ளவர் பத்தி படிக்கிறதுனால ஃப்ளவர்ல மியூட்டேஷன் நடக்கும்போது ஆல்டர் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் த வேர்ல்ட். ஸோ ஒரு ஃப்ளவர்ல வந்து ஒரு வேர்ல்ட் மேபி செப்பல் மிஸ் ஆகலாம், இல்ல பெட்டல்ஸ் மிஸ் ஆகலாம், இல்ல
அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேமன் மிஸ் ஆகலாம், இல்ல சென்டர் கார்பல் மிஸ் ஆகலாம். ஸோ ஏதோ ஒரு பார்ட் மிஸ் ஆகக்கூடியது தான் இந்த மெரிஸ்டமேட்டிக் மியூட்டேஷன். ஸோ ஆல்டர் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வித்தின் த வேர்ல்ட். The mutation that leads to failure in transition from inflorescence meristem to floral meristem in Arabidopsis. Arabidopsisல வந்து நம்மளுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் நம்ம லீஃபி. ஸோ இந்த லீஃபி வந்து தான் பிரைமார்டியலா இருக்கு. ஸோ இந்த லீஃபிலேயே மியூட்டேஷன் நடந்தா அடுத்து வரக்கூடிய ஹோமியோபதிக் ஜீன்ஸே வந்து வளர முடியாது. Adventitious buds originate in. ஸோ அட்வென்ச்சியஸ் பட்ஸ் அப்படின்னா நம்ம லேட்ரல் பட்ஸ். ஸோ டிப்பில் இல்லாமல் லேட்ரல். ஸோ ஒரு பிளான்ட்டோடைய டிப்பில் இல்லாமல் லேட்ரலில் வரக்கூடியது. ஸோ இது எப்பெல்லாம் வளரும் அப்படின்னா நம்ம வாஸ்குலார் கேம்பியம், இந்த பிளான்ட்டோடைய டிஎஸ் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம்பியம் சென்ட்ரலில் இருக்கும், வாஸ்குலார் கேம்பியம். ஸோ இந்த வாஸ்குலார் கேம்பியமில் வந்து அதிலிருந்து வரக்கூடியது தான் இந்த அட்வென்ச்சியஸ் பட்ஸ். இல்லை அப்படின்னா ஒரு பிளான்ட் உண்டு இப்போ கட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறோம். ஸோ அப்போ ஒரு இல்லை நம்ம வந்து டாப் க்ராப் பண்ணுறோம் ஒரு பிளான்ட்டை, அப்போ நம்ம அபிக்கல் மெரிஸ்டம் பிளாக் ஆகி இந்த லேட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் வந்து வளரும். ஸோ வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் நியர் wounds. நெக்ஸ்ட் டியூனிகா கார்பஸ் அபிக்கல் பேட்டர்ன் அக்கர்ஸ் இன் விச் பிளான்ட். ஸோ டியூனிகா கார்பஸ் அப்படின்னா நம்ம இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அபிக்கல் மெரிஸ்டம். ஸோ இந்த அபிக்கல் மெரிஸ்டமில் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த டிவிஷன் ஆகக்கூடிய லேயர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் வந்து டியூனிகா. இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் பார்ட் கோர் ஸ்ட்ரக்சர் தான் கார்பஸ். ஸோ இதுதான் வந்து டியூனிகா கார்பஸ் அப்படின்றோம். இந்த டியூனிகா கார்பஸ் வந்து இந்த எஃபிட்ரா போல இருக்கக்கூடிய செடிகளில் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த டியூனிகா கார்பஸ் தியரி யார் கொடுத்தா அப்படின்னா ஸ்கிமிட். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ் ரிக்வயர் விச் ஜீன்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சர்லேயே பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேமன் வளர்றதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈல வந்து செப்பலேட்டா, அடுத்ததா நம்மளுக்கு ஏவும் வேணும், சியும் இருக்கும். ஸோ ஏ பெட்டாலா, அப்புறம் ஏ கேமஸ், அப்புறம் பியும் ஜாயின் ஆகுது. ஸோ பிஸ்டலேட்டா, ஏ பெட்டாலா. இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேமன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ கேமஸும் தேவை, ஏ பெட்டாலாவும் தேவை. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து பி, போத். மியூட்டேஷன் இன் பிளான்ட் ஹோமியோட்டிக் ஜீன்ஸ் ரிசல்ட் இன். ஸோ எந்த ஒரு பார்ட்ல மியூட்டேஷன் நடந்தாலும் மிஸ்ஸிங் ஆஃப் தட் பார்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான டேர்மை வந்து எக்டோபியா அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஹோமியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்டோபியா ஹோமியோசிஸ் அப்படின்னாலே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் மால் பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கன் ஆர் அதர் பார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சிலரி பட்ஸ் டெவலப் இன் அசோசியேஷன் வித். ஸோ ஆக்சிலரி அப்படின்னா நம்மளுடைய ஒரு பிளான்ட்ல ஸோ லீஃப் இருக்கு இப்போ எல்லா பக்கமும் அப்படின் போது ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஆக்சிலரி பட்ஸ். ஸோ இந்த பட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக லேட்ரல் மெரிஸ்டம்லேருந்து தான் வர முடியும். இந்த கொஷின் ப்ராக்டிஸ் செக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நம்பினீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.